கர்த்தரும் மகிமை பொருந்தின ஆண்டவருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் மென்மேலும் பெருக செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 93 அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ராஜரீகம் என்றால் ஆளுகை, கர்த்தர் ஆளுகை பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உலகத்திலே நம்மை வைத்து மனித ஆளுகைக்குள்ளும் அதிகாரங்களுக்குள்ளும் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஆனால் மனித ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே ஏராளமான குறைகளை அல்லது ஏராளமான தேவைகள் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். மட்டுமல்ல, நம்மை ஆளுகிறவர்கள், நமக்கு மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் முழுமையான தேவைகளையும் முழுமையான நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய வாஞ்சைகளையும் நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றால், கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்றால், அந்த ஆளுகையிலே அங்கே தேவ சமாதானமும் தேவ மகிமையும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் தேவனுடைய நன்மைகளும் நிறைந்து காணப்படுகிற ஒரு ஆளுகையாக காணப்படும். இப்பொழுது கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா? நிச்சயமாகவே அவர் ஆளுகை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் ஒருவர் அந்த ஆளுகைக்கு உட்பட்ட நபராக காணப்பட வேண்டும். எப்படி நம்ம ஒரு தேசத்துக்கு உட்பட்ட நபருக்கு தேசம் பல அங்கீகாரங்களை கொடுத்து நன்மைகளை தேடுகிறதோ, அதை போல கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆளுகை அந்த ஜனத்தின் மேல் இருக்கும்படிக்கு அந்த வாழ்வை நேராக சீராக நடத்தி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை, கர்த்தர் ஒரு நபரை, கர்த்தர் ஒரு தேசத்தை ஆளுகை செய்து நடத்துவார் என்றால் நீதியும் சமாதானமும் நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கும். தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே தங்கி இருக்கும். தேவனுடைய நன்மைகளும் கிருபைகளும் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நம்மை அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா? கர்த்தருடைய ராஜரீகம் ஆளுகை செய்கிறதா? ஒரு குடும்பத்தை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அது சபைகளை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார் என்றால் கர்த்தருடைய மகத்துவத்தையும் அந்த இடத்திலே பார்க்க முடியும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பரிசுத்தத்தை விரும்பினவர்களாக, அந்த பரிசுத்த தேவனோடு கூட தினமும் சஞ்சரிக்கிறவர்களாய், எல்லா காரியங்களையும் தேவனிடத்திலே சொல்லி ஜெபிக்கிறவர்களாய், எல்லா காரியத்தையும் கர்த்தரே நடத்தும்படி விட்டு கொடுக்கிறவர்களாய் அப்படியே இருக்கும் பொழுது மனித வாழ்விலே இந்நாட்களிலேயும் கர்த்தர் அனைத்து காரியங்களிலும் எல்லா தேவைகளிலும் அரசாங்கங்களும் அதிகாரங்களும் நிறைவேற்ற முடியாத நன்மைகளையும் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கொடுத்து மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக எந்த குறையுமின்றி நடத்துகிற தேவனாக வெளிப்படுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கர்த்தர் ராஜரீகம் பண்ண இடம் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் ஆளுகை செய்ய இடம் கொடுப்போம். நம்முடைய சபைகளிலே கர்த்தர் ஆளுகை செய்ய இடம் கொடுப்போம். குறைவின்றி நிறைவாகவும் திருப்தியாகவும் பரிசுத்தமாகவும் மகிமையாகவும் நம்மை நடத்தி மகிமையான காரியங்களை செய்து மகிழ பண்ணுவார். தேவனே மகிழ பண்ணுவார். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த உலகத்தினுடைய ஒரு ஆளுகைக்குட்பட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உலக அரசாங்கங்களும் உலக அதிகாரங்களும் திருப்தியாக்க முடியாத, நிறைவேற்ற முடியாத காரியங்களை கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்ட ஒருவருக்கு கர்த்தர் செய்து முடிக்கிறீரப்பா. தேவனே, என்னிலே கர்த்தர் ஆளுகை செய்வீராக.
இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரிலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் ஆளுகை செய்கிற குடும்பங்களாய் கர்த்தருக்குள் விட்டு கொடுப்பார்களாக. அது மட்டுமல்ல, சபைகள் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வருவதாக. தேவனே, அப்படி கர்த்தருடைய ஆளுகைக்குள் வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காய் நீதி செய்து நியாயம் செய்து எல்லா சத்துருக்களின் பயமுறுத்தலுக்கு விலக்கி பரிசுத்தமாகவும் நீதியாகவும் குறைவின்றியும் நடத்தி நீர் மகிமைப்படுத்துவே. கர்த்தரே, என்னை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். சபையை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். தந்திருக்கிற ஜனங்களை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் முழுவதுமாய் ஆட்கொண்டு குறைவுகள் நிறைவாக்கப்பட்டு ஜெயமாய் நடத்துவீராக. அப்படி நீங்கள் செய்தபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.